என்னை வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிரவிளக்கு தொகுதியில் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியோட நான் வாழ்நாள் பெரிதுமாக நினைப்பது நான் முத்தமிழரின் கலைஞரோட மருத்துவர். இன்னைக்கு முத்தமிழரின் கலைஞரோட பிறந்தநாள் கொண்டாட்டம் ரொம்ப சிறப்பாக வந்து அண்ணன் சேகர் பாபு அண்ணன் வந்து நம்ம மாவட்ட செயலாளர் வந்து அழகாக பண்ணி கொண்டிருக்கிறார், வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் இயல்பு என்னன்னா, வெற்றி தோல்வி பற்றி அவர் கவலைப்படாமல் அவர் பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா திமுக எந்த நிலையிலும் அதிகமான கூட்டங்கள் பெருங்கூட்டங்கள் நடத்தி திமுக தொண்டர்களுக்கு கருத்துக்கள் போய் சேரணும் என்ற ஒரு தளம் அமைப்பது தான் அவரோட வேலையாக இருந்துட்டு இருக்கு. அது அடிப்படையில் நான் முத்தமிழின் கலைஞரோட மருத்துவராக இருக்கும்போது 2016 நம்ம தோத்துட்டோம்க்கா. நம்ம எலெக்ஷனில் தோத்துட்டோம். அப்போ வந்து அதிமுக 2வது தடவையும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. நம்ம ஜெயிக்கிற திருவாயிலிருந்து பின்னோக்கி போய் ஒரு ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தை தான் நம்ம தோத்துட்டோம். தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவராக அமர்ந்துட்டார். அப்போ திருவாரூரில் கலைஞர் ஜெயிச்சிட்டார். அவரோட கடைசி தேர்தல் அதுதான். சரி, மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட மருத்துவராக அவரோட போலான்னு முடிவு எடுத்துக்கு அப்புறம் கூப்பிட்டார், வா போயிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ எக்மோர் ரயில் நிலையத்தில் அந்த அவருக்காக ஒரு ஸ்பெஷல் கூப்பே மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கம்பார்ட்மெண்ட் பெருசாக இருக்கும் போது கிட்டத்தட்ட நம்ம கழக தொண்டர்கள் ஒரு 8 மணிக்கு ட்ரெயின்னா 6:30 மணிக்கு வந்துட்டோம். ஒருத்தராக வந்து ஏறி வந்து கலைஞர் இப்படி கை வச்சிட்டாரு. கைக்கு முத்தம் குத்துட்டே போனாங்க. கைக்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் ரயில் கூப்பில் ஏறி அவர் கைக்கு முத்தம் கொடுத்துட்டே போனாங்க. அப்ப தமிழ்நாட்டோட உண்மையான காட்ஃபாதர் நம்ம கலைஞர் தான். அப்புறம் எனக்கு அவர் டாக்டர் தானே, நான் எல்லாரும் கைக்கு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அது அக்கறை இருக்கும்ல. கலைஞரை பற்றிலாம் கவலைப்படல. அவர் வந்து அந்த தொண்டர்களை பார்த்து பரவசம் அடைந்து தோல்வியோ வெற்றியோ கழகத்துக்கு உண்மையான பூஸ்டர் தொண்டர்கள் தான் என்று முத்தமிழ் கலைஞர் சொன்ன வழியில் தான் இன்னைக்கு நம்ம அண்ணா அறிவாலயத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கூட்டமா கூடுது. ஏன் கூட்டமா கூடுதுன்னா, ஏன்னா அறிவாலயத்தில் நம்ம கழக தலைவரை நேரில் சந்திச்சு மக்கள் வந்து தங்களோட ஆதரவை திணிக்கிறாங்க, ஆதரவை கொடுக்கறாங்க. தலைவருக்கு வந்து மக்கள் கிட்ட இருந்து எனர்ஜி வருது, தொண்டர்கிட்ட இருந்து எனர்ஜி வருது. அதே மாதிரி தொண்டர்களுக்கு தலைவர்கிட்ட இருந்து எனர்ஜி வருது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த கட்சியிலையும் தோல்வி நிலையில தொண்டர்கள்கிட்ட இருந்து பூஸ்டர் இன்ஜெக்ஷன் வாங்குற தலைவரும் தலைவர்கிட்ட இருந்து பூஸ்டர் இன்ஜெக்ஷன் வாங்குற தொண்டர்களும் இருக்க ஒரே இயக்கம் இந்த நாட்டிலே நம்ம திமுக தான். அந்த அடிப்படையில் பார்க்க போனா இது வந்து காலகாலமா நான் பார்க்கிறேன், வெற்றி தோல்விகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் வந்துட்டே இருக்கு, ஏன் தொடர் வெற்றிகள் வரவே இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு பண்ண போனா நீங்க பார்த்திருப்பீங்க, இது ஒரு ஆரிய தத்துவத்துக்கும் திராவிட தத்துவத்துக்கும் உண்டான போர் தான் தமிழ்நாட்டோட வரலாறு, அரசியல் வரலாறு. அப்ப திராவிட தத்துவம் என்ன? எல்லோருக்கும் எல்லாம், சமத்துவம், பெண்ணும் ஆணும் சமம், சமூக நீதி, மாநில உரிமைகள், தமிழ் மொழி பாதுகாப்புன்னு நம்மளோட தத்துவம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம செயல்பட்டு இருக்கோம் காலகாலமாக. அது தந்தை பெரியார்ல இருந்து நீதி கட்சியிலிருந்து தொடர்ந்து பேரறிஞனாக அரசியல் இயக்கமாக உருவாரி முத்தமிழன் கலைஞர் ஆட்சி காலமும் நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி காலமும் இந்த கொள்கையை நம்ம வந்து தீர்க்கமாக முடிவோட கடைபிடித்து நம்ம ஆட்சி அதிகாரம் கொடுத்துட்டே இருக்கோம். ஆரிய தத்துவம் என்பது மொழியை திணிப்பது, இந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்தை திணிப்பது, சமூக நீதிக்கு நேரடியாக இல்லாமல் மறைமுகமாகவும் நேரடியாகவும் நம்ம வந்து சமூக நீதியை வந்து காலி பண்ற வேலைகள் இறங்குவது, நீட் போன்ற தேர்வை வந்து திணிப்பது, கல்வியை வந்து சாமானியர்களுக்கு போவிடாமல் தடுப்பது, கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட மேல்தட்ட மக்களுக்கு மட்டுமே ஒரு பொக்கிஷமாக கல்வி அமைய வேண்டும் என்ற கொள்கையை வகுப்பது, 10% மேல் ஜாதியின் இடஒதுக்கீடு கொடுக்கிறது, நமக்கு இடஒதுக்கீடுக்கு இடர்பாடுகள் கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, மாநிலங்கள் எல்லாமே ஒரு ஆதிக்க முறையில அடிமை வரி செலுத்தும் ஒரு அங்கமாக தான் இருக்கணும் தவிர உங்க மாநில உரிமைகளுக்கு எதுவுமே வாயை திறக்காம ஆதிக்கத்தை செலுத்துவது,
மதத்தை கொண்டு மக்களை பிரிப்பது, மத கோட்பாடுகளை வைத்து திணிப்பது, இது அவங்களோட தத்துவம். அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா தத்துவம், இங்க திராவிட தத்துவம். அப்ப நம்ம திராவிட தத்துவத்தில் செயல்படுறதுனால அவங்களுக்கு தலைவலி வரனால காலகாலமாக சதி திட்டம் தீட்டி நம் திமுகவை தோற்கடித்த வரலாறு இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீதி கட்சி தோத்தக்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சுதான் பேரறிஞர் அண்ணா 67 ஆட்சி பிடிக்கிறாங்க. 67 ஆட்சி பிடிச்சோன்னு என்ன பண்றோம்? இருமொழி கொள்கையை சட்டமா நிறைவேற்றோம். இதான் தமிழ்நாட்டோட முன்னேற்ற பாதை என்றோம். இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கை, ஆனா தமிழ்நாடு இருமொழி கொள்கைன்னு திமுக தான் நிறைவேற்றுது. சுயமரியாதை திருமணத்தை சட்ட அங்கீகாரம் கொடுக்கிறோம். புரோகிதர் இல்லாமல், பார்ப்பனர் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கலாம் என்று சட்டத்தை நிறைவேற்றுறோம். திமுக தான் நிறைவேற்றுது. இந்தியா முழுக்க இந்த சட்டம் இல்ல, தமிழ்நாட்டில் தான் அந்த சட்டம் இருக்கு. அப்ப பேரறிஞர் அண்ணா மாநில உரிமைக்காக குரல் எழுப்புறாரு, புற்றுநோய் இறந்துறாரு. அப்ப முத்தமிழன் கலைஞர் வராரு. அப்ப முத்தமிழன் கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது அப்ப தமிழ்நாடு 76 ஆட்சி காலத்தில் 69 ஆட்சி உள்ள வராரு. பிறகு 71 தேர்தல ஜெயிக்கிறாரு, பெரியார் கூட நிக்கிறாரு. 76 ஆட்சி காலம் முடியும். அப்ப காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி இருந்தப்ப நம்ம மேல மும்மொழி கொள்கை திணித்தப்ப மொழி போராட்டம் நடத்தி வென்றெடுத்தோம் திமுக. அப்ப பஞ்சம். முத்தமிழன் கலைஞர் ஆட்சியாளர் இருக்கும்போது 2 வாரத்துக்கான ரேஷன் ஸ்டாக் தான் இருந்தது தமிழ்நாட்டில். அப்ப 2 வாரத்திற்கான ரேஷன் ஸ்டாக் என்ன பண்றாரு முத்தமிழன் கலைஞர்? அவர் வளம் பண்றார். என்னன்னா ஒன்றிய அரசு கிட்ட நிறுவனம் இருக்கோ அந்த நிறுவனம் தமிழ்நாட்டை நிறுவுறாரு. நீங்க ஒரு பிளானிங் கமிஷன் வச்சா நான் ஒரு பிளானிங் கமிஷன் வைக்கிறேன். நீங்க சேமிப்பு கிடங்குகள், அரிசி சேமிப்பு கிடங்குகள் வச்சா நான் அக்ரிகல்ச்சர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருந்தா அக்ரிகல்ச்சர் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு நான் உருவாக்குறேன். தமிழ்நாடு அரசே தன்னிச்சையாக பொதுத்துறை நிறுவனங்களை நிறுவியவர் நம்ம முத்தமிழன் கலைஞர். அது அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது அது போக்குவரத்து துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும், அனைத்தும் தமிழ்நாட்டை நவீன தன்மையோட செதுக்கினவர் முத்தமிழன் கலைஞர். அப்ப 2 வருஷத்துலக்கா 2 வாரம் ரேஷன் அரிசி ஸ்டாக்கே இல்லாத தமிழ்நாட்டை 2 வருஷத்துல உணவு மிகுதி மாநிலமாக மாத்தி 5000 டன் குஜராத், 3000 டன் கேரளா, 7000 டன் கர்நாடகா என்று நாடு பஞ்சத்துல காப்பாத்தின தமிழ்நாட்டு முதல்வராக இருந்தார் முத்தமிழன் கலைஞர். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், தொழுநோய் ஒழிப்பு திட்டம், 2 கோடி மக்களுக்கு கண்ணுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணி பார்வை கொடுத்த கண்ணொளி திட்டம், மாலைக்கண் நோயை ஒழிச்சார் முத்தமிழன் கலைஞர். ஒரு 2 கோடி குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ டிராப் கொடுத்து மாலைக்கண் நோயை ஒழிச்சவர் முத்தமிழன் கலைஞர். கை ரிக்ஷா இருந்தது, அதை மிதிவண்டி ரிக்ஷாவை மாத்தி சுயமரியாதை கொடுத்தவர் முத்தமிழன் கலைஞர். ஒண்ணு பண்ணிட்டே வராரு, வாரியங்கள் அமைக்கிறாரு. எல்லாம் அவர் கொடுத்த அந்த 5 வருஷம் வள்ளுவர் கோட்டத்தை தட்டி எழுப்புறாரு. தமிழுக்காக அவர் பயணம் பண்றாரு. மாநில உரிமைகளுக்காக ராஜ்பன்னார் குழு அமைத்து மாநில சுயேட்சைக்கான தீர்மானத்தை நிறைவேற்றாரு. படுவாய் காங்கிரஸ்காரங்க நல்ல வேளை நம்மளோட இல்ல. அப்ப எமர்ஜென்சி ஒண்ணு திணிச்சானுங்க. ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக எமர்ஜென்சிக்கு எதிர்க்காக போராட்டம் கலந்தது திராவிட முன்னேற்ற கழகம். யாருக்கு அகைன்ஸ்டானா? இதே ஆரிய தத்துவத்தோட செயல்பட்டவங்க எதிர்த்து மாநில சுயாட்சி பிரகடனம் பண்ணனால, எமர்ஜென்சி எதிர்த்தனால ஆட்சி கலைக்க வராங்க. ஆட்சி கலைச்சாலும் பரவாயில்ல, கொள்கைக்காக நான் நிக்கிறேன்னு தமிழ்நாட்டுக்கு முன்னேற்ற பாதையை கொடுத்து திட்டங்களை கொடுத்து ஜனநாயக காத்த தமிழ்நாட்டு முதல்வராக இந்த முத்தமிழன் கலைஞரை தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிக்கிறாங்க. தோக்கடிச்சாங்களா இல்லையா? எம்ஜிஆருக்கு ஆட்சி அப்ப கொடுத்தாங்க. எம்ஜிஆர் அவர் கட்சிக்கு அதிமுக என்ற பேரை எமர்ஜென்சி காலகட்டத்தில் பயந்து போய் அனைத்து இந்திய அதிமுக பேரை மாத்தினவர். எந்த 2 கோடி மக்களுக்கு அவர் கண்ணொளி திட்டம் புற ஆபரேஷன் பண்ணி கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணி பார்வை கொடுத்தாரு, அதே 2 கோடி மக்கள் பார்த்து போய் ரெட்டலைக்கு போய் ஓட்டு போட்டுட்டாங்க. இதான் முத்தமிழன் கலைஞர் சொன்னார். திட்டங்கள் கொடுத்து
பயனாளிகளா இருந்து அப்ப வந்து எம்ஜிஆர் என்ற ஒரு சினிமா மாயை வந்து கொடுத்து எம்ஜிஆர் எல்லாத்துக்குமான தீர்வு என்ற மக்களை நம்ப வைத்து எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப எம்ஜிஆர் வந்து கொண்டு உட்கார வைக்கும் போது கொள்கை அரணான திராவிட முன்னேற்ற கழகம் வகுத்த பாதையில வந்து சிதைவு ஏற்படுது. ஒன்றிய அரசுடன் நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் போலாம் என்று பல காம்ப்ரமைசஸ் எம்ஜிஆர் உருவாக்கும் போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்து சமூக நீதி கொள்கையை வந்து எங்க சிதைவு ஏற்படாம பார்த்துட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி அமர்ந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா கிரீமி லேயர்னு ஒன்று கொண்டு வந்து 9000 மேல உள்ள வருமானம் உள்ளவங்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்ற சட்டத்தை நிறைவேற்றியவர் எம்ஜிஆர் அவர்கள். யார் பேச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்றிருப்பார்? நான் அதே சொன்ன ஆரிய தத்துவத்து உள்ளவங்க பல ரூபத்துல வந்து அழுத்தம் கொடுத்து எதுக்கு சமூக நீதி தானே முன்னேறாங்க. சமூக நீதி கொள்கைனாலதான் இங்க பட்டியல மக்கள், இங்க இருக்க மிகவும் பிற்படுத்த மக்கள் டாக்டர் இன்ஜினியர் ஆகுறாங்க, அரசாங்கத்தில் வேலைக்கு போறாங்க, பல்கலைக்கழகத்தில் பட்டதாரிகள் ஆகுறாங்க. அதை கட் பண்ணா 9000 வருமான வரியை வந்து வருமான அளவை கொண்டு வந்து யாரெல்லாம் மாசம் 9000 சம்பளம் மேல இருந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது சொல்லி சொன்னப்ப போராடுறது திமுக. அடுத்து நான் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு விரட்ட பாடம் நடத்தணும். அவ்வளவு 77 ஜெயிச்ச எம்ஜிஆர் 80 2 எம்பி சீட்டு தான் பார்லிமெண்ட் தேர்தலில் ஜெயிக்கிறார். திமுக எப்பப்பெல்லாம் மொழி கொள்கையை வந்து எம்ஜிஆர் வந்து தளர்வு ஏற்படுத்துறாரோ, ஒன்றிய அரசு பேச்சு கேட்கிறாரோ, ஒன்றிய அரசு பேச்சு கேட்காதீங்க நாங்க போராட்ட களம் அமைப்பு பல்வேறு போராட்டங்கள் 10 வருஷம் நடத்தினார். யாரு? முத்தமிழின் கலைஞர். எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. 89 நம்ம ஆட்சிக்கு வரும். 89 நம்ம ஆட்சி வந்த உடனே என்ன பண்றாரு? தந்தை பெரியார் தீர்மானம் போட்டார்ல 1929 பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு. எப்ப அண்ணல் அம்பேத்கர் என்ன பண்றாரு? இந்து மசோதா பில்ல பெண்களுக்கு சொத்துரிமைக்காக நிறைவேற்ற இந்து மசோதா பில்ல வந்து கேபினெட்ல அப்ரூவ் பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல தோக்கடிச்சுன்னு தன்னோட சட்ட பதவியை ரிசைன் பண்ணும்போது, இப்ப நான் சட்ட அமைச்சர் பதவியை ரிசைன் பண்றேன், ஆனா நாளைக்கு ஒரு சூத்திரன் ஆட்சி செய்வான், அவன் அந்த சட்டத்தை நிறைவேற்றான்னு எப்ப 50ல சொன்னத முத்தமிழின் கலைஞர் 1989 ஆட்சியில சொத்துரிமைக்கு நிறைவேற்றாரு. பெண்களுக்கான சொத்துரிமை நிறைவேற்றாரா? அது மட்டும் இல்ல, முத்துலட்சுமி அம்மா பேர்ல மகப்பேர் திட்டம் 89 வருது. என்ன வருதும்? பிரசவத்தினால பாதிக்கப்பட்டவங்க மருத்துவமனையில் போய் பிரசவம் பார்த்தா குழந்தை இறப்பு சதவீதம் தாய் இறப்பு சதவீதம் குறையும் சொல்லி பிரசவத்துக்கு நீங்க அரசாங்க மருத்துவமனைக்கு போனா உங்களுக்கு 3000 ரூபாய் 89 கொடுத்தவர் முத்தமிழ் கலைஞர். இப்ப 18000 ரூபாய் வாங்குறாங்க முத்துலட்சுமி அம்மா திட்டத்துல. யார் பேர் அதை வைக்கிறாருன்னா தேவதாசி முறையை ஒழித்த முத்துலட்சுமி பேர்ல அந்த திட்டத்தை கொடுக்கிறார். அப்ப மூவலூர் ராமாமிர்தம் திட்டத்தை அறிவிக்கிறார். என்ன 8ஆம் வகுப்புல சின்ன விஷயம் கல்யாணம் பண்ணிடுறாங்க, குழந்தைக்கு படிக்க கொடுக்காம. நீ 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைங்க, அப்புறம் 10ஆம் வகுப்புக்கு படிக்க வைங்க. 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க படிக்க வச்சாதான் உங்க பெண்ணுக்கு திருமண உதவி நான் பண்றேன், அரசு பண்ணணும் என்று மூவலூர் ராமாமிர்தம் திட்டத்தை கொடுத்தார் முத்தமிழின் கலைஞர். இவ்வளவு புரட்சி பண்ணார் முத்தமிழின் கலைஞர். ராஜீவ் படுகொலையை வந்து முத்தமிழின் கலைஞர் மேல பழிய சுமத்தி நம்மள தோக்கடிச்சாங்களா இல்லையா? நான் கேட்கிறேன் இப்ப இன்ஸ்டா காலம் வந்திருக்கு, ஃபேஸ்புக் காலம் வந்திருக்கு. ராஜீவ்காந்தி எதிர்கட்சி தலைவர், நம்ம அப்ப ஆட்சியில் இல்ல, ஆட்சி வந்து ஆளுநரோட கவர்னர் ஆட்சி நடக்குது. எந்த கூட்டணி கட்சி தலைவரும் யாரும் இறக்கல, காங்கிரஸ் இருக்கிற லோக்கல் கட்சியாளங்களும் அந்த அதுல இறக்கல. ராஜீவ்காந்தியோட கொலை வழக்குல எப்படியா கலைஞர் மேல வந்து பழிய சுமத்துனீங்க? அடுத்த நாள் பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சு எத்தனையோ திமுக கூடங்கள் வீடெல்லாம் எரிஞ்சுதா இல்லையா? முரசொலி ஆபீஸ் கொளுத்துனாங்களா இல்லையா? அப்ப ஒரு பிளான்டான சதி வேலையை திமுக ஆட்சியாளர் அமர்ந்தால் இவங்க சமூக நீதி கொள்கை மொழி கொள்கையை நிறைவேற்றுவாங்க என்ற சதி டெல்லிக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க நம்ம மேல வந்து பழிய போட்டு நம்ம ஆட்சியை கலைச்சாங்க. அப்புறம் 91 96 ஆட்சி காலத்துல அம்மா ஆட்சி எவ்வளவு மோசமா இருந்தது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மோசமான ஆட்சியை செயல்பட்டு மக்கள் வந்து வெளியே அமிச்சாங்க, ஓட்டு போட்டு வெளியே அமிச்சாங்க. நம்ம 96ல ஆட்சி அமர்றோம். அப்ப 96ல ஆட்சி அமரும் போது உலகமயமாதல் கொள்கை வருது. தலைவர் என்ன பண்றாரு? முத்தமிழின் கலைஞர் ஐடி பாலிசி உருவாக்குறாரு, டைடல் பாலுக்கு கட்டுறாரு, கிட்டத்தட்ட சமூக நீதியில உள்ஒதுக்கீடு கொடுக்கிறாரு. பிறகு ரூரல் கோட்டான்னு உருவாக்கி மருத்துவ படிப்பிலையும் இன்ஜினியரிங் படிப்பிலையும் கிராமப்புற ஏழை மாணவர்கள் வந்து ரூரல் கோட்டா சேரணும் 15% விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு.
சிப்காட் கட்டுறாரு, தொழில் நிறுவனம் கட்டுறாரு, தொழில் புரட்சி கட்டுறாரு. அப்ப தொழில் புரட்சி தொழில் நிறுவனம் கட்டி ஒரு இந்தியாவிலே ஒரு சூப்பர் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டு உருவெடுக்குது. உழவர் சந்தையை உருவாக்குறாரு. திருப்பியும் 2001 சதி பண்ணி முத்தமிழன் கலைஞரை தோக்கடிக்கிறாங்க. அப்ப 2001 ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எலிக்கறி சாப்பிட்டா வச்சாங்க. ஞாபகம் இருக்கான? எலிக்கறி கிராமத்துல எல்லாம் பஞ்சம். 2001 எலிக்கறி சாப்பிட வச்சாங்க. எஸ்மான்னு அரசு ஊழியர்களை போட்டு அரசு பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் அட்டூழியம் தாங்க முடியல. மக்கள் வந்து ஐயோ கலைஞரே வந்தா போதும் சொல்லி திருப்பி 2006 கலைஞருக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப கலைஞர் 2006 ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் சுயமரியாதை கொடுக்கணும் சொல்லி எல்லார் வீட்டுக்கும் கலர் டிவி கொடுத்தாரா இல்லையா? 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, அப்புறம் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுத்தாரு. வறுமையை ஒழித்தாரு. 34 விழுக்காடு வறுமை ஒழிஞ்சது. அருந்தந்தியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. இஸ்லாமியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. 2006 ஆட்சி காலத்துல அனைத்து பொருளாதார மண்டலத்தை உயர்த்தினாரு. மக்களுக்கான ஆட்சி முறையை கொடுத்தாரு. 2011 2G ஊழல் சொல்லி திமுக மேல சதியை தீட்டி இது வந்து கீழே தள்ளினாங்களா இல்லையா? விஜயகாந்த் கட்சிக்கு கீழே போய் உட்காந்துட்டோம். இப்ப வாங்க 10 வருஷம் கழிச்சு அரசியல் பண்ணி பாதாளத்துக்கு போன தமிழ்நாடு எடுத்து போராட்டம் பண்ணி, கொரோனா காலமா இருக்கட்டும், தூத்துக்குடி சுட்டா இருக்கட்டும், போராட்டமா இருந்து தமிழ்நாடு எடப்பாடி ஆட்சி காலத்துல ஊழல் இருந்து அதிகமா ஆர்எஸ்எஸ் காரன் எங்கேயும் பரவுனாங்க. மக்கள் பார்த்தாங்க ஒரே தீர்வு நமக்கு தளபதி தான் தீர்வுன்னு சொல்லி 2021 திராவிட மாடல் ஆட்சியை வந்து கொரோனா காலத்துல கொடுத்தாங்க. 2021 2026 நாங்க ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்களே, இந்த கிரிக்கெட் மேட்ச் பாப்பீங்களா, 2020 பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ஒரு டீம் எவ்வளவு ரன்ஸ் அடிக்குது, அதே ஆர்டர் நெக்ஸ்ட் டீம் 5 ஓவர் எவ்வளவு ரன் அடிக்கிற மாதிரி நான் கம்பேர் பண்றேன். இப்ப இருக்கிற தாவேகா முதல்வர் விஜய் ஆட்சி 1 மாசமோ, 2021 திராவிட மாடல் ஆட்சி கழக தலைவருக்கு ஆட்சிகள் 1 மாசம் ஃபர்ஸ்ட் 1 மாசம் கம்பேர் பண்ணுவோமா? கொரோனா பயங்கரம். கொரோனால ஆக்சிஜன் தட்டுப்பாடு. அதிமுக காரங்க 220 மெட்ரிக் டன் தான் ஆக்சிஜன். அப்ப தங்கமணி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அப்ப ஆக்சிஜன் தட்டுப்பாட 2 வாரத்தை நிவர்த்தி பண்ணி 800 மெட்ரிக் டன் உண்டாக்கி 1 லட்சம் கொரோனா பெட் போட்டு தடுப்பூசி போட்டு மக்களை கொரோனால இருந்து பாதிப்புல இருந்து மீட்டெடுத்தாரு. முதல் 4 வாரம் நடந்ததா இல்லையா? ரேஷன் கடையில வருமானம் இல்ல, மக்களுக்கு பொருளாதாரம் நலிந்திருக்கு. 2 கோடி 30 லட்சம் வீட்டுல 4000 ரூபாய் ஃபர்ஸ்ட் நாள் சேர்த்தாங்களா இல்லையா? முதல் கையெழுத்து என்ன? அனைத்து பெண்களுக்கும் புரட்சிகர விடியல் பயணம் கையெழுத்து போட்டாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் 30 டேஸ். இப்ப ஃபர்ஸ்ட் 30 டேஸ் எப்படி இருக்கு சொல்லுங்கண்ணா? ஃபர்ஸ்ட் 30 டேஸ் எப்படி இருக்கு இப்ப இந்த ஆட்சி காலத்துல? அப்ப ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல புரட்சிகர திட்டத்தை நான் வரிசைப்படுத்தினே, கொண்டாடணுமே, மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணாங்களே. கொரோனா காலத்துல வந்து தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்தாரு. அவர் பேட்டி கேட்பாங்க, நான் நம்பர் 1 முதல்வரோட தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் ஆக்குறதா என்னோட குறிக்கோள் சொன்னாரா இல்லையா? எனக்கு வாக்களிக்காதவர்களும் நான் தான் முதல்வர் என்று சொன்னாரா இல்லையா? அதுபடி செயல்பட்டாரா இல்லையா? நானும் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலங்களிலும் இல்லாமல் கொரோனாக்கு அப்புறம் வளர்ச்சி பாதையில தமிழ்நாடு கொண்டு போய் 11.1.9 விழுக்காடை உருவாக்கியவர் நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் கழக தலைவரா இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி என்பது ஏழை எளிய மக்களுக்கு வேணா நிதி பற்றாக்குறை, கடன் சுமைலாம் சொல்றாங்களே, சரி கடன் சுமை இருந்தா கூட அந்த கடன் சுமையில மக்கள் வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கிறது, நிலையான ஆட்சியை கொடுக்கிறது, அமைதியான ஆட்சியை கொடுக்கிறது. மக்கள் தேடிய மருத்துவமா இருக்கட்டும், புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், நவீன முறையில் லேப்டாப் கொடுத்த திட்டமா இருக்கட்டும், பட்டா வாங்குற திட்டமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை திட்டமா இருக்கட்டும், செதுக்கி திட்டங்கள் கொடுத்தாரு. அம்பத்தூர் வாசிகளுக்கு கேட்கிறேனே, 2 பெரும் வெள்ளம் இயற்கை பேரிடர் யாருன்னா காப்பாத்தினது? திமுக காரன் தான் காப்பாத்தினா மக்களை. இங்க பாபா உட்கார்ந்திருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்து அறநிலைத்துறையில மாபெரும் புரட்சி நடந்தது 2001 இருந்து 2026. ஆனா பெருங்கோயில அவங்க இருக்கிற ட்ரஸ்டி பார்த்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, பாபாண்ண வந்து ரொம்ப மோசமான இடிஞ்சு போன பழமை மிக்க கோயில்களை புதுப்பித்தாருன. நான் கடவுள் மறுப்பாளர், பெரியார் ஆள் தான்.
அவர் ஒருவரையும் சட்டமன்றத்தில் வந்து இந்து அறநிலைத்துறைக்காக அவர் வந்து மானியத்து கொடுக்கும் போது போன முறையில் ஒரு ஆண்டுல அவர் பண்ண சாதனைகளை புக்கு கொடுப்பார். அந்த ஒவ்வொரு புக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களே, பழமடைந்த பாலடைஞ்ச சில சிறு குறு வடிவங்கள் இருக்க வழிபாடுகளை வந்து மீட்டெடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. பூசாரிகளை கூட பார்த்துக்கிட்டாங்கண்ணே. பூசாரிகள் வறுமையில் இருப்பாங்க. நான் சொல்ல பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிற மேல்தட்ட பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா வருமானம் வந்துட்டே இருக்கு அந்த கோயிலுக்கு. அது வந்துட்டு இருக்கு, அது ரைட்டு. அங்க வந்து உரிமை சார்ந்த போராட்டம் பண்ணாரு. என்ன உரிமை சார்ந்த போராட்டம்னா, தமிழ் ஓதுவார்கள் பார்ப்பன அல்லாதவர்கள் வந்து நம்ம வந்து புரோகிதர் ஆகிறதுக்கான சட்டத்தை நிறைவேற்றி பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை எடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அவர் இந்து அறநிலைத்துறையில போய் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய தர 1000 விளக்குல தொகுதியெல்லாம் இருக்கு. அந்த ஓலை சுவடிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாது. அந்த ஓலை சுவடிகளை மீட்டெடுத்து ஒவ்வொரு கோயிலிலும் 1000-2000 வருஷம் இருக்க ஓலை சுவடிகளை மீட்டெடுத்து அறிவியல் பூர்வமாக அந்த கோயில்களுக்கு எந்தெந்த அரசன் எவ்வளவு கொடை வழங்கினா அந்த கோயிலோட வரலாறு என்று இந்த கோயில்களுக்கான வரலாறை கொடுத்தவர் நம்மளோட அமைச்சர். சமூக நீதியை கொண்டு வந்தாருங்க. அறநிலைத்துறையில சமூக நீதியை கொண்டு வந்தார். இங்க நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் அந்த தங்கமண்ணன், ஆனா இப்ப எப்படின்னா சட்டமன்றத்தில் வந்திருக்கீங்க. இப்ப இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தா ஒரு டிவி வீடியோல பாக்குற வீட்டுக்கு இருக்கிற சொத்து தகராறுல குழந்தைய தூக்குறா, அடிதடி பண்றா, அவன் ரவுடி பையனா செயல்பட்டு இருக்காங்க. வீடியோ வந்ததா இல்லையா? அண்ணன் பினான்ஸ் மினிஸ்டராக இந்த நீதி பற்றாக்குறையை மீட்டெடுத்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதையை கொண்டு போய் புறநானூறு எடுத்துக்காட்டு, சங்க இலக்கியங்கள் எடுத்துக்காட்டு கொண்டு வந்து போய் சேர்த்தார் தமிழ்நாடு சமூகத்துக்கு. அவர் வந்து எந்திரிச்சு பதில் சொல்றான்னா எதிர்கட்சியெல்லாம் கப் சிப்புன்னு வந்துருவாங்க. ஏன்னா பொருளாதாரத்தை அளவுக்குள்ள நுண்ணியமா இருந்தார். வளர்ச்சி, ஏன்னா அவர் திட்டக்குழு நான் உறுப்பினர், அவர் திட்டக்குழுக்கு வருவார். வளர்ச்சி குறியீடுகள் எப்படி செதுக்கி செதுக்கி வேலை செஞ்சாங்க எனக்கு தெரியும். இக்கட்டான சூழல தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் எப்படி கொண்டு போனாங்க, தமிழ்நாட்டு முதல் வழிகாட்டுதல் எப்படி வேலை செஞ்சாங்க நமக்கு தெரியும். அது மட்டுமா, 2000 வருஷம் 3000 வருஷம் கீழடி வரலாறை உங்களுக்கு முன்னாடி கொடுத்தவர் நம்ம தங்கமண்ணன். பொருணை வரலாறை நமக்கு கொடுத்தவர் நம்மளோட தங்கமண்ணன். அப்ப இந்த தமிழ் சமூகம் முன்னேற்ற பாதையில மட்டும் இல்ல, ஆய்வுகள் பாட அப்படி இல்ல, RSS சித்தாந்தம் சமஸ்கிருத நாகரம் இல்ல, ஆரம்பம் இல்ல, இந்த உலக நாகரிகம் தமிழ்தான் தொடக்கம் என்று சமூகத்துக்கு சொன்ன துறையை வச்சிருந்தாரு தமிழ்நாட்டு முதல்வர். சட்டமன்றத்தில் ஒரு தரையும் வாசிக்கும் போதும் தமிழரோட பெருமையும் தமிழோட அடையாளமும் நிலைத்து நிற்கும் வரலாற்றுக்கான ஆட்சி கொடுத்தோம் நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியில. பெரியாருக்கு சமூக நீதி நாள், தந்தை அண்ணல் அம்பேத்கருக்கு சமத்துவ நாள் கொண்டாடணுமா இல்லையா? அரசாங்க ஆபீஸ்ல கருப்பு சட்டை போக முடியாது. ஆனா அதே அரசாங்க ஆபீஸ்ல IAS ஆபீசரை வந்து பெரியாருக்கு சமூக நீதி நாள் உறுதிமொழி எடுக்க வச்ச ஆட்சி நம்மளோட ஆட்சி. சமத்துவ நாள் உருவாக்கின ஆட்சி நம்ம ஆட்சி. அண்ணல் அம்பேத்கர் சமத்துவ நாள் கிட்டத்தட்ட எல்லா இயக்கத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் தகசால் தமிழர் விருது, எல்லாருக்கும் மணிமண்டபங்கள் எல்லாம் அமைதியா வச்சிருந்தாரு. இந்த அமைதி பூங்கா வைக்கும் போது 10 லட்சம் கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்தது. 35 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்தது. தமிழ்நாடு ஒரு செழிப்பான மாநிலமாக 21 இருந்து 26 வரைக்கும் செதுக்கி செதுக்கி கிட்டத்தட்ட 15000 கூட்டமும் 8500 ஃபைலும் போட்டு தூங்காம வேலை செஞ்ச தமிழ்நாட்டு முதல்வரை 26 தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. இப்ப என்ன சதி வேலை? அதே 76 எம்ஜிஆர் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி 26 கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? போலியான உண்மைக்கு புறமான செய்திகளை வந்து இத தொலைபேசியில வந்து கொண்டு சேர்க்கிறாங்க. ஆனா நான் பேச கருத்துகள் உண்மை கருத்துகள், தரவின் அடிப்படை கருத்துகள், உங்களோட முன்மூளை சிந்திக்க வைக்கிற கருத்துக்கள், சிந்திச்சு வாக்களிக்க கருத்துக்கள் உங்ககிட்ட சேர்க்கிறேன். கரெக்டா இல்லையா? ரைட். மருத்துவ சொல்றேன், அந்த முன்மூளை ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் சொல்லுவோம். இந்த மொபைல் போன் வேலை என்ன தெரியுமா? பின்மூளையில் இருக்கிற அமெக்டலான ஒரு இடம் இருக்கு. அது என்ன பண்ணுன்னா பசிச்சா சாப்பிடணும், நாய் நம்ம தொடச்சிச்சுன்னா ஓடணும், யாராவது நம்மளை வந்து அட்டாக் பண்ண வந்தா பாதுகாக்கணும், கரண்ட் சுவிட்ச்ல கை வச்சா விட்ரா பண்ணிடுவோம், பாலியல் உணர்வு, இது எல்லாமே அமெக்டலா தான் இருக்கு நம்ம மூளையில. அது வந்து சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா பசி அடங்கிடும். பசி அடங்கின அப்புறம் திருப்பி சாப்பிட போமா?
நாய் துரத்த வருது, நாயை மிரட்டிட்டோம், நாய் ஓடி போச்சு, திருப்பி அந்த பயம் இருக்குமா? இருக்காதா? இல்லையா? இருக்காது. கரண்ட் ஷாக் அடிக்கும் போது கை எடுத்துட்டோம், இருக்குமா? இல்லையா? ஏன்னா அது சிந்திக்கிறதுக்கான தன்மை அங்க இல்ல. அதுவும் நம்ம மிருக குணம். மிருக குணத்தை ஓட்டு போடுற பிஹேவியரா மாத்திட்டாங்கண்ணே தமிழ்நாட்டு மக்களுக்கு. மிருக குணத்தை ஓட்டு போடுற பிஹேவியரா மாத்திரம். என்ன ஓட்டு போடுற பிஹேவியர்? பா இவர் தான் சூப்பர் ஹீரோ, திரையில நம்ம கைத்தட்டி செலிப்ரேட் பண்ண ஹீரோ. இவர் ஹீரோ வந்து முதல்வரானா அதே மாதிரி பிம்பங்கள் வந்து செயற்கை உலகம் காட்டினாங்களே, கேமரா வச்சு செட் பண்ணி கதை எழுதி கேமரா செட் பண்ணதை வந்து ரீல்ஸ் போட்டு மக்களை வந்து சிந்திக்க திறத்துல இருந்து மழகடைய வச்சுட்டாங்க. சோ வாக்களிக்கும் போது நான் சிந்திச்சு வாக்களிச்சா இந்த ஆட்சி காலம் என்னென்ன பண்ணுச்சு, என்னென்ன பயன்கள் வந்துருச்சு, எத்தனை பயன்கள் வந்தது, வளர்ச்சி திட்டம் என்ன அப்படின்னு நாங்க ஓட்டு போடுவோம். அட்லீஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் யாரு, எப்படி செயல்பட்டாங்க, அவங்க ட்ராக் இருக்கலன்னா அசஸ் பண்ணுவோம். அமைச்சர்கள் எப்படி செயல்பட்டாங்க, எவ்வளவு வேலை பண்ணாங்க அப்படின்னு செயல்பட்டோம். இங்க வட சென்னை வளர்ச்சி திட்டங்களை பார்த்திருப்பாங்க. இங்க மழைநீர் கால்வாய்கள் அமைச்சர் திட்டங்கள் பார்த்திருப்பாங்க. வாங்க 1000 விளக்குல 1000 வீடுகள் குடியிருப்பு கட்டி முடிச்சு அதை அசஸ் பண்ணிருப்பாங்க. கேண்டிடேட்டே பார்க்கலையா, கேண்டிடேட்டே தெரியாதா? விஜய்க்கு வாக்களித்தேன். யாருக்கு விஜய் வாழ்த்துற? விஜயும் அப்ப இங்க இருக்கிற நம்மளோட கேண்டிடேட் விஜயும் எழுதணும். விஜய் விஜய் விஜய்னா அப்ப உங்களோட அடிப்படை மிருக உணர்வை வாக்கு போடும் இயந்திரத்துக்கு உங்களை வந்து டியூன் பண்ணிட்டாங்க. அப்ப எங்க கோட்டை விட்டோம்? அப்ப எங்க கோட்டை விட்டோம்னா மக்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையை விதைக்காமல் கோட்டை விட்டுட்டோம். கரெக்டா இல்லையா? பெரியார் போய் திட்டுவார்லன்னா ஒரு தேர்தலையும் பெரியார் மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் திட்டுற ஆள் இப்ப இல்லைன்னு திட்டுவாரு, கெட்ட வார்த்தையில திட்டுவாரு. சிந்திங்கடா, படிங்கடா, சிந்திங்கடா, மூளையை பயன்படுத்துங்கடா, இது மாதிரி எவ்வளவு சதி வேலை நடக்கும்டா, உங்களை வந்து பின்னாடி தள்ளிடுவாங்கடா, சூழ்ச்சிடா அப்படின்னு நம்மள வந்து யோசிக்க வைப்பாங்க. எங்க நான் யோசிக்கிறாங்கன்னு கேட்கிறேன் நானு. நம்ம வீட்டு பசங்களை யோசிக்க கத்து கொடுத்தோமா? இங்க இருக்கிற கட்சியாளங்களை கேட்கிறேன், நம்ம வீட்டு குழந்தைகளை யோசிக்க கத்து கொடுத்தோமா? சிந்திக்க கத்து கொடுத்தோமா? தம்பி, வாக்கு போடும் போது யாருக்கு வாக்களிக்கிற ஒரு வாக்குரிமை ஒரு முக்கியமான சிந்தனை திறன் உடையது. அந்த சிந்தனை அடிப்படையில் வாக்களிச்சா நம்ம தமிழ்நாட்டு தானே முதல்வரா இருப்பாரு நம்ம கழக தலைவர். கரெக்டா இல்லையா? அப்ப சிந்திக்கிறவங்க எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு, சிந்திச்சு செயல்படுறவங்க எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு, சிந்திக்காம கண்மூடித்தனமாக போடுற எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அவ்வளவுதான் இது தேர்தல். இது ஒரு சதி. இது என்ன சதினா, ஏன்னா எப்ப பார்த்தாலும் திமுக ஆட்சி வந்தா வளர்ச்சி விழுக்காடு டபுள் டிஜிட். நீங்க சுயசார்புக்கு போறீங்க, தமிழ் உணர்வை ஊட்டுறீங்க, தனிச்சையான தமிழ்நாடு சொல்றீங்க, தமிழ்நாடு நாகரிகம் முதன்மையான நாகரிகம் சொல்றீங்க, மற்ற ஸ்டேட்டுக்கு பாடம் நடத்துறீங்க, சமூக நீதி பாடம் தமிழ்நாடு நடத்துது, மாநில உரிமை பாடம் தமிழ்நாட்டுக்கு நடத்துது. அப்புறம் பாடம் நடத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களை காலி பண்ணனா, உங்களை எப்படி காலி பண்றதுன்னா, கோயில் கொண்டு மதத்தை கொண்டு அரசியல் பண்ணி பார்த்தாங்க, வேலைக்காவல. முருகர் வேலை வச்சு சதி வேலை பண்ணி பார்த்தாங்க, வேலைக்காவல. வா, உன்னோட நீ உருவாக்கின கருவின்னா அது சினிமா. நம்ம உருவாக்கின கருவி தானே. திராவிட இயக்கம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அமிதாப் பச்சன், சல்மான் கான், அமீர் கான் தான் இங்க வந்து முதல்வராக இருப்பானுங்க. திராவிட இயக்கம் இருந்தனால்தான் வட்டார நாயகர்களை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோம். கரெக்டா இல்லையா? கலைஞர் யாருன்னு கொண்டு வந்தாரு? வட இந்திய ஆளுங்களை நடிகரை கொண்டு வந்தாரு. SSR யாரு? எம்ஜிஆர் யாரு? உருவாக்குறது நம்ம கலைஞர் தானே உருவாக்குனாரு. வா, அவங்களை கொள்கை பேசி உருவாக்குனாரு, கட்சி இயக்கத்துக்கு வளர்த்தாரு. திராவிட இயக்கங்கள் படங்கள் மூலம் மக்களுக்கு வந்து கருத்துக்கள் சொல்லுச்சு, பராசக்தி மூலம் கருத்துக்கள் சொல்லுச்சு, ராஜாராணி மூலம் கருத்துக்கள் சொல்லுச்சு. அப்ப நம்ம பணத்தின் மூலம் நம்ம வந்து வட்டார நாயகர்களை ரசிக்க சொல்லி கொடுத்ததே திராவிட இயக்கம் தான். கரெக்டா இல்லையா? அப்ப விஜய் யாரு? பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாரு, அவர் சல்மான் கான் மாதிரியா இருப்பாரு, ஷாருக் கான் மாதிரியா இருப்பாரு. அப்ப வட்டார பக்கத்து விட்டு பையனை வந்து முதல்வர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, அந்த ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் கேப்பபிலிட்டிஸ் என்ன, அவர் ஆட்சி திறன் உடையவரா, இந்த ஆட்சி நடத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா, அவர் டீமுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். அப்ப கேட்கும் போது பாக்குறேன்னா, இப்ப எந்த பெருமையா பேசிட்டு பக்கத்து மாநிலத்துக்காரெல்லாம் துப்புறான நம்மள என்ன சொல்றானா, டாக்டர் என்ன நீங்க சோசியல் ஜஸ்டிஸ் சொன்னீங்க, மாநில சுயாட்சி சொன்னீங்க, பவன் கல்யாண் சொல்றாரு பேனர் வச்சு கூட தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிடலாம் பான்றாரு. யாரு? பவன் கல்யாண். நான் சொல்லல, பவன் கல்யாண் சொல்றாரு. பக்கத்துல இப்போது முதல்வரான DK சிவகுமார் என்ன சொல்றாரு? மேகதாது அணை இந்நாள் வரைக்கும் திமுக இருந்தது, தலைவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு, பயந்துட்டு இருந்தோம், அவர் இல்ல, அதனால நான் கட்டுவேன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? இப்ப இருக்க முதல்வர் வீக்னு நான் சொல்லன, பக்கத்துல DK சிவகுமார் சொல்றாரா இல்லையானே?
சொல்றாங்களே என்ன, சிரிக்கிறாங்கண்ணே. டே தமிழ்நாட்டு மக்களே, நாங்களாவது மதத்தை கொண்டு ஓட்டு போட்டோம், 30 வருஷம் காங்கிரஸ், இப்போ 30 வருஷம் பிஜேபி, ஏதாவது பண்ணிட்டு போறோம். ஆனா 10 பாடல்கள் 10 படத்தில் நடிச்சா கூட நீங்க ஓட்டு போறீங்களே அப்படின்னு நம்மள வந்து பகுத்தறிவு சிந்தனை வளர்த்த தமிழ்நாடு பத்தி தலைகுனிய வச்சுட்டாங்க. இந்த 2026 தமிழ்நாடு தலைகுனிய வச்சுட்டாங்க. அப்ப நான் கேட்கிறேன், இது எப்படி மீட்டெடுக்குது? இப்ப எப்படி மீட்டெடுக்க பாக்குறேன்னு, கரண்ட் பிரச்சனை, மக்கள் ரோட்டுக்கு வராங்க. நான் வரைக்கும் ஒரு மாசத்துல மக்கள் இவ்வளவு போராட்டம் பண்ணி எந்த ஆட்சியும் பார்த்தது இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்சது 89ல பல ஆட்சிகள் வரும் போவோம், மக்கள் சான்ஸ் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க, ரோட்டுக்கு போராட்டம் வராங்க. கரண்ட் பிரச்சனை 500 யூனிட்டுக்கு மேல தான்னா பில்லு எகிருதுன்னு. நம்ம ஆட்சி காலத்தை 100 யூனிட் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் நிதி பற்றாக்குறையிலும். இப்ப 500 யூனிட்ல இருந்து 501 யூனிட் போனா 2 மடங்கு பில்லு ஏறுது. வலி, மக்கள் வலி. மின்னு வெட்டம் அதிகம், மின்னு பில்லும் அதிகம். அது எப்படின்னா கரண்ட்டும் இல்ல, ஆனா பில்லு மட்டும் அதிகம். கோவம் வருதா மக்களுக்கு? இருக்கிற வெப்பநிலை மாற்றத்துல பிரசவ லேடி இவ்வளவு பெரிய வெப்பத்துல தாங்காம வேர்த்து விழுத்து ஆகி மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து ஐவி ட்ரிப்ஸ் போட்டு போறாங்க. ஆனா கரண்ட் இல்ல, 4 ஹவர் 5 ஹவர் கரண்ட் இல்ல. என்ன அதுக்கேத்தாலும் திருப்பி நம்ம மேல திருப்புறானுங்க. டே 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 ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 50 பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு இந்த ஒரு மாசத்துல. 50 நடந்திருக்கு. நம்ம சொன்னோம் தனி மனிதர்கள் பண்ற குற்றங்கள் எப்படிப்பா நாங்க குற்றங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லும் போது, ஐயோ நான் வந்து ஆட்சி முடிந்த அடுத்த நாளே எல்லாத்தையும் முடிச்சிருவேன்னு சொன்னாரு. அவன் முடிச்சாருன்னு. ஆட்சி அதிகாரம் போது செக்குலர், அப்புறம் என்ன பண்றாரு, மத சார்பின்மை, செக்குலர், சோஷியல் ஜஸ்டிஸ் எரா பிகின்ஸ். கரண்ட் கட்டு, விவசாயிகள்லாம் கீழாநெல்லிக்கீரோட இருக்காங்க. என்னது கீழாநெல்லிக்கீரோட போராட்டம் பண்றாங்க. முதல்வர் விஜய் அவர்களே, நீ வீராப்பா சொன்னீங்களே விவசாய கடன் ரத்து பண்ணுன்னு சொன்னீங்களே, இப்ப சிறு குறு விவசாயிகளுக்கும் 50,000 ஃபில்டர் வச்சு ஒரு இடத்துல கோஆபரேட்டிவ் சொசைட்டி 743 பேர் இருந்தாங்கன்னா அவர் அறிவிச்ச திட்டத்தினால 5 பேர் தான் பயனாளிகள். என்னது 5 பேர் தான் பயனாளிகள். போப்பா 2006ல முத்தமிழின் கலைஞர் 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாரே பாரு. எங்க திராவிட மாடல் ஆட்சியில 2021ல 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி கூட்டுறவுல பண்ணுமே, அந்த வலிமையை பாரு. இப்ப கத்துக்கோ, அந்த ஜியோ பார்த்து கத்துக்கோ. அப்ப சட்ட ஒழுங்கு காலி, மின்வெட்டு காலி, நிர்வாக சீர்கேடுகள். அட முடியல பாபண்ண, கோயிலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போய் மிளகா பஜ்ஜி கடைகளாம் போய் ரீல போட்டு நீங்க பாட்டு கஷ்டப்பட்டு ஒரு கோயிலுக்கும் நிதி ஒதுக்கீடு செஞ்சு நிதி பற்றாக்குறை செஞ்சு அங்க இருக்கிற பணக்காரர்கள்லாம் செல்வேந்தெல்லாம் கூப்பிட்டு இருக்கிற விஷயத்துல கோயிலை மீட்டெடுத்து 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணீங்கடா. அங்க வந்து பரோட்டா கதையிலும் சின்ன சின்ன பொட்டு கடையிலும் போய் ரீல் போட்டு ஆக்ஷன் எடுக்காம ரீல் போடுறாங்க. அப்ப புத்தர் தான் சொல்ற ஞாபகம் வருது. என்ன புத்தர் என்ன சொல்வாருன்னா, அதாவது ரொம்ப நாளா நீங்க வந்து எப்படி சூரியனையும் நிலவுல கூட பூமியில இருந்து கையில வச்சு மறைச்சிடலாம், ஆனா உண்மையை மட்டும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்காக உண்மையாக செயல்பட்ட இயக்கம், உண்மையாக செயல்படுற கட்சி. இப்பயும் தோத்தக்கு அப்புறம் வெற்றி விழா மாதிரி கூட்டம் போட்டிருக்குன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு. அதான மக்களுக்கு வந்து நிழல் அதிகம் கொடுத்துட்டேன், பார்த்து பார்த்து நிழல் கொடுத்துட்டோம். சரி கொஞ்சம் வெயிலோட தெரியட்டும், வெயிலுக்கு அப்புறம் நிழலை தேடுவாங்க. அப்பயும் திமுக காரன் தான் நிற்பான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.